Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா எழுதின Group 4 எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி இருந்தது, அதாவது எந்த பார்ட்ல இருந்துலாம் அதிகமா क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அப்படினும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படினும் பார்க்க போறோம். லாஸ்ட் ஜனவரியில நம்ம எழுதின Group 2A எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. சப்சீக்வெண்டா பிப்ரவரியில வந்த VAO எக்ஸாம் ஈஸியா இருந்தது. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த Group 4 எக்ஸாம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இவ்வளோ ஈஸியா வருது அப்படின்றது நம்மளுடைய பலமா இல்லை பலவீனமான்னு கேட்டா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். அது நமக்கு பலம்தான். இருந்தாலும் ஹெவி காம்படிஷன் இருக்கிற இந்த டைமில் ஒரு எக்ஸாம் ஈஸியாக வருது அப்படின்னா அது ஒரு பலவீனன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது கட் ஆஃப் மார்க்கை ரொம்பவே ரைஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தடவை ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டிருந்த அந்த 25 மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஈஸியாக 23+ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த பார் சார்ட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒரு அனாலிசிஸ்க்காக போட்டிருக்கோம். சயின்ஸில் இருந்து மட்டும் 16 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதில் பர்டிகுலராக பயாலஜிலேருந்து 10 கொஸ்டினும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக 6 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து மட்டும் 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. மற்றது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து ஜாகிரஃபிலேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுவும் ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. அடுத்து பாலிட்டிலேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லாமே ரொம்ப பேசிக் லெவலில் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து எக்கனாமிலேருந்து பார்த்தோன்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த தடவை 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் மற்ற டைம்லலாம் ஒரு 13 to 14 கொஸ்டின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. இந்த தடவை தான் 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. இதுலேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 கொஸ்டின்ஸ் ஈஸியாக டேரெக்டாக தான் இருந்தது. ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் வச்சு பார்க்கக்குள்ள நம்ம இந்த தடவை ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 80 to 85 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்து லாங்குவேஜை பார்க்க போனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆகட்டும் இல்லை ஜென்ரல் தமிழ் ஆகட்டும் ரெண்டுமே இந்த தடவை ரொம்ப ஈஸியாக தான் வந்தது. ஓரளவு படிச்சிருந்தாலே 93+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள்லாம் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த Group 4 எக்ஸாமுக்காக படித்து எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆவலில் இருப்பீங்க. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ ஈஸியாக வந்ததால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படியும் ஒரு 175+ கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரல் டர்னுக்கு தான். ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும் எப்பயுமே ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இதை விட கம்மியாக இருக்கலாம். எனிஹவ் நீங்கள் 175+ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஃபேர் சான்சஸ் இருக்குது. இதே நீங்கள் 178+ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது. ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதில் வந்து ஒரு +- கொஸ்டின்ஸ் கிட்ட வேரியேஷன் வரலாம். எனிஹவ் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வந்து நம்மளோட எக்ஸாக்ட் ரேங்க் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். இந்த Group 4 எக்ஸாமோட ரிசல்ட்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருங்க. கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.